ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அன்னவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் உம்மத்தே முஹம்மதியா அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. நண்பர்களே, இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது வெறுமன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்த பயணம் மட்டுமல்ல, மாறாக இஸ்லாத்திற்கு ஒரு வெடியல் பயணமாக இந்த ஹிஜ்ரத் அமைந்தது. அதைத்தான் பெரியார்கள் சொல்லுவார்கள், ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பாதை அவசியம். ஆனால் இந்த ஹிஜ்ரத்தின் பயணமே ஒரு பாதையாக மாறியது என்று சொன்னால் அதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய அற்புதம் என்பதாக சொல்வார்கள். ஆக பல்வேறு படிப்பினையே அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்திலே வைத்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலே நுபுவத் வழங்கப்பட்ட பிறகு பல்வேறு விதத்திலே இஸ்லாத்தை மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பினார்கள். நுபுவத்திற்கு பிறகு 11ஆம் ஆண்டு மக்கத்து காஃபிர்கள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இது போன்ற இந்த மனிதர் இதே போன்று பரப்பிக்கொண்டே இருந்தார், இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால் மக்காவிலே அனைவரும் முஸ்லீம் ஆகிவிடுவார்கள் என்று கூறி அவர்கள் வீதி வீதியாக இது போன்று முகமது என்று இருக்கிறார், அவரை யாரும் நம்ப வேண்டாம் என்பதாக சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அந்த சமயத்திலே மதீனாவைச் சேர்ந்த ஒரு 6 சிறுவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அஸ்ஆத் இப்னு ஸராரா போன்ற ஒரு 6 சிறுவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடத்தில் சென்று இது போன்று நான் உங்களிடத்தில் பேசலாமா என்று அனுமதி கேட்டுவிட்டு கேட்டார்கள், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எஸ்ரிபிலிருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். எஸ்ரிப் என்பது அன்றைய மதீனாவுடைய பெயர். அதன் பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு அருகில் யூதர்கள் வசிக்கிறார்களா உங்களுக்கு மத்தியில் என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று அந்த சிறுவர்கள் சொன்ன பொழுது நாயகம் தங்களை பிரகடனப்படுத்தினார்கள், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவர்களிடத்தில் பிரகடனப்படுத்தினார்கள். அதற்கு அந்த சிறுவர்கள் நாயகத்தை பார்த்து சிரித்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இந்த நாயகத்தை நபியை வைத்துத்தான் அவர்களை அச்சுறுத்தியிருப்பார்கள். இது போன்ற ஒரு நபி வருவார், அவர்தான் உங்களை அழிப்பார் என்பதாக மதீனத்து மக்களை அச்சுறுத்தியிருப்பார் இந்த யூத மக்கள். எனவேதான் அந்த சிறுவர்கள் சிரிப்பார்கள். அதன் பிறகு அந்த சிறுவர்கள் சொல்வார்கள், நாயகமே உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் சென்று விட்டு அடுத்த வருடம் வருகிறோம் என்பதாக கூறிவிட்டு சென்று விடுவார்கள். நுபுவத்திற்கு பிறகு 12ஆம் வருடம் வருவார்கள், 12 நபர்களோடு வருவார்கள். அதற்கு அடுத்த வருடம் 13வது வருடம் வருவார்கள், 75 நபர்களோடு வருவார்கள். இவ்வளவு கூட்டத்திற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? அஸ்ஆத் இப்னு ஸராரா ஒரு அருமையான வாலிபர், 16 வயது வாலிபர். அவர் மதீனாவில் சென்று ஒவ்வொரு கதவை தட்டி நாயகத்தின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் நுபுவத்திற்கு பிறகு அந்த 13வது ஆண்டிலே 75 மதீனாவிலிருந்து 75 நபர்கள் மக்காவிற்கு நாயகத்தை பார்க்க வந்திருப்பார்கள். இங்கே நாயகத்தினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசம். ஒரு பக்கம் நாயகத்தினுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிவிட்டாங்க. மற்றொரு பக்கம் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர்கள் இருவரும் இல்லாத காரணத்தினால் மக்காவிலே அவர்களுக்கு பெரிய நெருக்கடி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்ல முடிவெடுத்தார்கள். இந்த 3ஆம் ஆண்டு வந்த இந்த 75 நபர்களும் அதற்கு சம்மதித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹிக்காண்டி வெயிட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, இது போன்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகணும், ஒட்டகங்களை தயார் செஞ்சு வைங்கன்னு சொல்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் அபூபக்கர் அவர்கள் 2 ஒட்டகங்களை வளர்த்து வந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்து இருக்கிறான், ஒய்து யம்குரு பிக்கல்லதீன கஃபரூ லியுஸ்பிதூக வ யக்துலூக வ யக்ருஜூக்.
மக்கத்து காபிர்கள் உங்களை கொல்வதற்கோ அல்லது நாடு கடத்துவதற்கோ அல்லது சிறை பிடிப்பதற்கோ அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் அவர்களை விட உயர்ந்தவன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லிட்டு நாயகமே நீங்கள் மதீனாவுக்கு கிளம்புங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே நான் கவனிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நாயகத்தை மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மேராஜுக்கு அனுப்பியது போன்று ஒரு நொடியில் கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஆனால் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டிய நாயகத்தை கிளம்புங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்ப ஆயத்தமானார்கள். அப்பொழுது உடனே அல்லாஹ் கிளம்புன்னு சொன்னோடனே கிளம்பிடல, முன் தயாரிப்பு செய்தாங்க. இது நமக்கு ஒரு பாடம். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்கணும். முன் தயாரிப்பு செய்தாங்க. என்னன்னு சொன்னால், இந்த மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போவதற்கு யாருக்குமே தெரியாத ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை ஒரு மனிதருக்கு தான் தெரியும். அந்த மனிதரை கண்டுபிடிங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் பேர் அப்துல்லா இப்னு உரைகீத். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு யாருக்குமே தெரியாத வழி அவருக்கு தெரியும். அந்த நபரை கண்டுபிடிச்சி அபூபக்கர் ரலியல்லாஹு பேசி வைக்கிறாங்க. இது போன்று நான் குறிப்பிட்ட தீனார் தரேன், மக்கத்து காஃபிர்கள்ட்ட சொல்லாமல் எங்களை கொண்டு போய் நீ மதீனாவில் விட்டுருன்னு டீல் பேசி வைக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் வளர்த்து வந்த ஒட்டகத்தையும் அவர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற அன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த வளர்ந்து வர ஒட்டகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் மக்கத்து காபிர்கள் அதை கொன்று விடுவார்கள். எனவே தான் அனைத்து பொருட்களையும் அந்த ஒட்டகத்தில் வைத்து அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். முன் தயாரிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு பாடம். அதன் பிறகு கிளம்ப வேண்டிய நாள் வருகிறது. அந்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் சில பொறுப்புகளை நியமித்தார்கள். இதுவும் நமக்கு ஒரு பாடம். எந்த வேலையை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நியமித்தார்கள். தனக்கு வழிகாட்டுவதற்காக இந்த அப்துல்லா இப்னு உரைகீத்தை நியமித்தார்கள். உணவு கொண்டு வருவதற்காக தன்னுடைய அடிமை அமீர் இப்னு ஃபகீராவை நியமித்தார்கள். அதன் பிறகு மக்காவில் உள்ள செய்தியை தான் தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு அபூபக்கரை நியமித்தார்கள். இவர்களுக்கெல்லாம் பொறுப்புதாரியாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இதில் பெண்களுடைய பங்கும் அதிகம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஹிஜ்ரத்து கிளம்பியவுடன் அபூஜஹல் அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறான். வந்து கேட்குறான், உங்கள் வாப்பாவும் நாயகமும் எங்கேன்னு கேட்குறான். அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. சொன்ன உடனே அபூஜஹல் என்ன பண்ணான், ஓங்கி அடிச்சுட்டான் கன்னத்தில். தோடு துண்டாக போய் விழுந்துருச்சு. ஆக அத்தனை வலியையும் வேதனையும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் பொறுத்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக ஹிஜ்ரத் செய்ய முடிஞ்சிச்சு. நியமித்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு கிளம்பிட்டாங்க. போகிறாங்க. கார் குகையில் 3 நாள் தங்குறாங்க. அல்லாஹ்வுடைய ஆணைப்படி தங்குறாங்க. அதன் பிறகு ஜஃபா என்ற ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அங்கேருந்து புறப்படுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய திசையை பார்த்து திரும்பி நின்ட்டாங்க. தான் கூட வந்த 3 பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை அமீர் இப்னு ஃபகீரா அவரும், அதன் பிறகு தான் கூட வந்த வழிகாட்டி அப்துல்லா இப்னு உரைகீத், 3 பேரும் மதீனாவுடைய திசையை பார்த்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுடைய திசையை பார்த்து நிற்கிறாங்க. அந்த வழிகாட்டி கேட்குறாரு, நாயகமே போக வேண்டிய திசை இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்களான்னு கேட்கும் போது நாயகத்தினுடைய கண்ணில் தண்ணீர் தாரையாக ஊற்றுகிறது. இது நடக்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வந்தான், போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நாயகத்திடத்தில் கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஊர் மக்கள் மட்டும் என்னை சிரமம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் இங்கேயே இருந்திருப்பேன் என்பதாக கூறிவிட்டு சொன்னார்கள். கூறிய பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட போகிறாங்க. போயிட்டு திருப்பி வராங்க. வஹி இறங்குது. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன, உங்கள் மீது குர்ஆனுடைய சட்டத்தை கடமையாக்கி வைத்தானே அவன் சொல்கிறான், லராத்துக இலா மஆத், நீங்கள் மக்காவுக்கு மன்னரை போல திரும்பி வருவீங்க. இது போன்ற பயந்த நிலையில் கோலையாக வரணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. மன்னர் மாதிரி நீங்கள் திரும்பி வருவீங்க நாயகமே, நீங்கள் மதீனாவுக்கு கிளம்பி போங்கன்னு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்த உடனே அக்கபா என்ற இடத்துல தங்குறாங்க. அங்கே தான் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அதன் பிறகு அவுஸ் ஹஜரத் இந்த 2 கூட்டத்தை பல நாள் சண்டை, அந்த 2 கூட்டத்தை சேர்த்து வைக்கிறாங்க. இது போன்ற அறக்காரியங்கள், நிறைய காரியங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள். ஆக இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது இஸ்லாத்திற்கு ஒரு விடியல் பயணமாக அமைந்தது என்பது தான் சரியான உண்மை.
ஆக இது போன்ற வரலாற்று சுடர்களை படித்து நாம் அதிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.